30 வருஷம் டெத் ரோல இருந்த ஒரு பிரச்சனை. இன்னைக்கும் வந்து அவன் கண்ணுக்குள்ளேயே தான் இருப்பான். தூக்கு போட்டதில வந்து கொஞ்சம் வந்து வருத்தப்பட்டது வந்து ஆட்டோ ஸ்டேங்கர்து கூட வந்து நான் வந்து விடிய விடிய அவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க கூடயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். காலையில கொண்டு போய் அவன வந்து தூக்குல மாட்டிட்டேன். பட் அவன் வந்து கடைசியில போம்போது என்ன சொல்றான், "நான் குற்றவாளி தான். எனக்கு குடுத்த தண்டனை சரியானது தான். நான் தூக்குல மாட்ட வேண்டிய ஆள் தான்." அப்படின்னு ஒரு ரிப்பன் பண்றான் பாருங்க. ஒரு அந்த அந்த மொமெண்ட்ல. அதுவரைக்கும் அவன் கூட கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த அந்த அவன் அத சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவன் மேல ஒரு சிம்பத்தி ஒரு பச்சாதாபம் வந்துருச்சு. வருது. ஆஹா. அது எப்படி சார் இருக்கும்? நீங்க பார்த்து பழகுன ஒரு ஆளு, அவர் குற்றவாளியாவே இருக்கட்டும். அவரு அவர நம்மளே அவருடைய லைஃப்ப முடிக்க போறோம். ம். அப்படிங்கிறது, அத எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது ஒரு செரமோனியல் மர்டர் தானே. இட்ஸ் இட்ஸ் அ மர்டர். நான் தான் மர்டர் பண்றேன். பட் வந்து எனக்கு அந்த அதிகாரம் குடுத்துருக்கு. சட்டம் எனக்கு அந்த அதிகாரத்த குடுத்துருக்குது. அதனால நான் மர்டர் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அப்படிதான் எடுத்துக்க முடியாது. செரிமோனியல். ஒரு செரமோனியல் மர்டர் அது. அ கொண்டு போய் எல்லாத்தையும் குளிப்பாட்டி, கிளிப்பாட்டி கொண்டு போய் அவன கொண்டு போய் தூக்குல மாட்டிட்டு நாங்க திரும்பி வந்துர்றோம். சாகடிச்சுர்றோம் இல்லையா? அன்னைக்கு நைட் உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ஒண்ணும் இருக்காது கோபி. ஆ அந்த நிமிஷம் மறந்துருவோம். மறந்துடுவீங்க. இல்லன்னா இதுக்குள்ள இருக்க முடியாது. என்ன? இருக்க முடியாது. அவங்க குடும்பத்த எல்லாம் அவங்களெல்லாம் நீங்க சந்திக்க வாய்ப்பு உண்டா அதுக்கப்புறம்? இல்ல நான் அந்த குடும்பத்திலலாம் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டீங்க. ஓகே. இதுக்கான மனப்பாங்கு அல்லது இதுக்கான மனச்சூழல் உங்களுக்கு இந்த வேலையிலே வந்துருமோ? ஆமா. இப்ப எனக்கு வந்து ஒரு இந்த கலவரத்தில வந்து இந்த கலவரம் நடக்கும்போது நான் தான் வந்து அங்க ஜெயில் சூப்பரண்ட் 99 கலவரத்தில. 13 பேர வந்து அந்த கலவரத்தில பிரிசனர்ஸா இறந்துட்டாங்க. ஆக்சுவலா வந்து ஜெயில் சூப்பரண்டுடைய தலையாய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பிரிசன்ல வர்ற, தன் கஸ்டடியில வர்ற பிரிசனர்ஸ வந்து பாதுகாக்கிறது தான் அவருடைய தலையாய கடமை. ம். ஸோ, என்னுடைய பாதுகாப்புல அனுப்பப்பட்ட கைதிகள் வந்து 13 பேர் நம்ம சுட்டுக் கொன்னுட்டோமே! அப்படின்ற அந்த வேதனைகள் இருக்கு பாருங்க. அது வந்து அ என்னைக்குமே அது மறையவே மறையாது. அதுக்காக தான் வந்து நான் வந்து நெறைய நாள் தூங்காம இருந்திருக்கிறேன். எல்லாம் நல்லா இருந்து போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க்கு. இந்த பாக்ஸர் வடிவேலு ஆமா. பிரச்சனை. அந்த ஸ்பார்க் அடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய கலவரம். எங்கேயோ ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்த மாரி இருக்கு சார் வெளியில. இந்த ஒரு ட்ரிப்பு. ஆக்சுவலா சொன்னேன். பெருவாரியானவர்கள் சினிமா வாயிலாக அறிந்த ஒரு உலகம். இதுக்குள்ள கூடிய எமோஷன்ஸ், இதுக்குள்ள கூடிய ரியாலிட்டீஸ், அது நீங்க ஓப்பனா பேசுனது ரொம்ப இதா இருக்கு. 2வது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஃபன்னா வம்பிழுத்துட்டு சுத்துறது, போறது, வாரதுங்கிறதெல்லாம் இந்த வாழ்க்கைய கேட்கிறப்ப எங்கெல்லாம் கவனமா இருக்கணுங்கிற ஒரு புரிதலையும் இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் அ மீனிங்ஃபுல் டைம் தட் வி ஸ்பென்ட் வித் யூ சார். தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க் யூ சார். வெரி நைஸ். தேங்க் யூ.